ஒரு கல்யாண தரகர் பொண்ணு வீட்டுக்கு வந்தான். பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ பொண்ணுடைய அப்பா வந்து கேட்டார், என்னையா தரகரே, நீயும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, எப்படியா சீக்கிரம் முடிச்சுட்டியா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இவனும் வந்து ஒவ்வொரு தடவையும் டீ காஃபி டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு காசு செலவுக்கு கையில் காசு வாங்கிட்டு ஒரு மாப்பிள்ளையும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நாள் கோபம் வந்துடுது. பொண்ணோட அப்பாவுக்கு, ஏன் நீ ஒவ்வொரு தடவையும் டீ காப்பி சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு செலவுக்கு காசு வாங்கிட்டு போகிற, இப்போ வரைக்கும் ஒன்றும் அமையும் ஒன்றும் முடியலையே, என்னையா நீ ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க முடியல, ஆனால் நீ மட்டும் வாரி வாரி நல்லா வாங்கி வாங்கி தின்னுட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டிவிட்டார். உடனே அவன் சொன்னால், பார்த்துக்கிட்டு தாயா இருக்கிறேன், நானும் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் தான் அது சரியில்லை இது சரியில்லைங்கிறீங்க, நான் என்ன ஏன் பண்ணட்டும் அப்படின்றான். உடனே வந்து அவங்க அப்பா சொன்னார், அடுத்த தடவை வந்து நீ சரியாக மாப்பிள்ளை பார்க்கல அப்படின்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கலை அப்படின்னா நான் வந்து வேறு தரகரை தான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னார். உடனே இவனுக்கு கோபம் வந்துட்டுது, என்னடா நம்மளை விட்டுட்டு இவர் வேற ஒருத்தர் பார்க்குறேங்கிறாரு அப்படின்னு. இப்போ கூட கையில் ஒரு ஜாதகம் இருக்குது, அதை முடிக்கலான்னா சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம் அப்படின்னாரு. பேசி முடியா, அதுக்கு தானையா இவ்வளோ தூரம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னாரு பொண்ணோட அப்பா. உடனே தரகரை அப்போ ஒரு டிமாண்டு வச்சேன், முடிச்சிடலாம், 10 பொருத்தத்துக்கு 2 கம்மியாக இருக்குது, ஓகேங்களா அப்படின்னா. என்னையா 2 கம்மியாக இருக்குது, முடிச்சுடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை வந்துட்டு ஃபோட்டோ ஜாதகம்லாம் காமிக்கிறாங்க. பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, அதே மாதிரி பொண்ணோட அப்பாவுக்கும் பிடிச்சிச்சு, எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்சிச்சு, நிச்சயத்தை பண்ணியாச்சு, கல்யாண தேதி வந்து குறிச்சிக்கிட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி மலை மேடை வர உட்கார வச்சாச்சு பொண்ணு மாப்பிள்ளைய. அப்போது ஐயர் என்ன பண்ணார்னா, அரிசி எடுத்து அந்த தீயில போடியான்னா. இவன் பார்த்தான், சாப்பிட்ற பொருளை எவனா தீயில போடுவானான்னு சொல்லி மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டான், எடுத்து வாயில் போட்டான். நெருப்பில் பொடியாண்ணா, சாப்பிட்ற பொருள் எவனா நெருப்பில் போடுவோம், ஐயோ அது ஒரு தெய்வம் மாதிரியா, சரியா, அக்னிங்கிறது அக்னியை ஒரு தெய்வமாக நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கணும், புரியுதா, அதனால் வந்து அதை வந்து நெருப்பில் போடச்சுன்னா நீ என்னடா வாயில் போட்டிருக்கிற அப்படின்னாரு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், வாயில் ஓட்டிருந்ததை தூன்னு நெருப்பில் துப்பிட்டான். உடனே ஐயர் சொன்னான், என்னையா துப்பிட்ட, என்னையா உன்னோட பெரும்பாடாக இருக்குது, வாயில் ஓட்டாலும் திட்டுற, நெருப்பில் ஓட்டாலும் திட்டுற, இதை பாரியா எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, அதனால் நீ என்ன பண்ணு, இனி நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஐயரை பார்த்து சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஐயர் எல்லாம் இதை முடிச்சுட்டு தாலி எடுத்து கொடுத்து கட்டுறாங்க. இதை பாரியா நான் கட்டுவேன், நீ என்ன சொல்லுவ, இப்படி கட்டியிருக்கக்கூடாது அப்படி கட்டியிருக்கக்கூடாது, என்னடா இப்படி பண்ணிட்டேன் என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு என்னையவே வந்து நீ திட்டுவே, அதனால் நீயே கட்டிப்பிடு அப்படின்ட்டான். அப்போ மாப்பிள்ளையோட அப்பா தரகரை பார்த்து கேட்டார், என்னையா மாப்பிள்ளைவன், என்ன மாப்பிள்ளைவன், என்னையா அப்படி இருக்கிறான் அப்படின்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் 2 குறைவாக இருக்குதுன்ட்டு, என்னையா 2 குறைவாக இருக்குது 2 குறைவாக இருக்குன்னு, என்னென்னு சொல்லி தொலையா, 2 என்ன குறைன்னு சொன்னேன் எங்கிட்டலாம் ஒன்றும் சொல்லி அப்படின்னு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் 2 குறைவாக இருக்குதுன்னு, அந்த என்ன 2 குறைவு அப்படின்னு. தானாக சிந்திக்கிற புத்தியும் கிடையாது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற புத்தியும் கிடையாது அப்படின்னா தரகர். அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், யோ என்னையா இது, இந்த 2 இருந்தால் தானையா மனுஷன், இவன் என்னையா புது ரக மனுஷனாக இருக்கான், இவனை கூட்டு வந்து மனமேடை வரைக்கும் உட்கார வச்சு விட்டியா.